திருப்பத்தூர் வாணியம்பாடியில் கோழி பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ளன. வாணியம்பாடி அருகே கோழி பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொழுந்து எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். வாணியம்பாடி அருகே கோழி பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கோழி பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாணியம்பாடி அருகே கோழி பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்தன், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் கவுக்காப்பட்டு பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக கோழிப்பண்ணை நடத்தி வரும் நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கோழிப்பண்ணையிலிருந்து கோழிகளை ஏற்றுமதி செய்துவிட்டு கோழிப்பண்ணையை மறுசீரமைக்க ஏற்பாடுகள் செய்திருந்த பொழுது எதிர்பாராத விதமாக கோழிப்பண்ணையில் மின்கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இது குறித்து அப்பகுதியில் இருந்த மக்கள் வாணியம்பாடி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் கோழிப்பண்ணையில் இருந்த பொருட்கள் தீயில் முற்றிலும் எரிந்து நாசமாகின. இதனைத் தொடர்ந்து இத்தீ விபத்து குறித்து அம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த தீ விபத்து மின்கசிவினால் ஏற்பட்டதா அல்லது யாரேனும் தீ வைத்தார்களா என்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனந்த், உங்களுடைய தகவலுக்கு நன்றி அரவிந்தன்.